சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆமென் முதல் வாரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் இதுவரையும் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். இன்னும் நடத்த தேவன் வல்லவர். இதிலும் அற்புதமான காரியங்களை இந்த மாதத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை ஒருவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் வேதத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அடுத்து 43ஆம் வசனம். The book of Genesis chapter 30 verse 30 and 43. 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் ஆமென் 43ஆம் வசனத்தையும் வாசிங்கள் பார்க்கலாம். ஒருவர் சத்தமாய் வாசிங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் அவன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ரெண்டு பேருமே ஒருத்தன் தான். மேல 30ஆம் சொன்னானே அவனும், கீழே சொல்லப்பட்டிருக்கிறது இவனும். ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான். இன்னைக்குள்ள செய்தி மிக சுருக்கமாய் ஆமென் சொல்லி முடிக்கிறேன். கவனியுங்கள். மேலே சொல்லப்பட்டிருக்கிற சொன்ன அந்த மனிதன், நான் வரும் முன்னே என்று சொன்னானே அந்த மனிதன் மருமகன் யாக்கோபு. அல்லேலூயா. மாமனாரை பார்த்து மாமனார் இடத்தில் சொல்லுகிறான். தன்னுடைய ஆமென் மனைவியினுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறான். மாமா, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வரும் முன்பதாக, மருமகன் வரும் முன்பதாய், இந்த யாக்கோபு லாபானிடத்தில் போகும் முன்பதாய் தன்னுடைய மாமனாருக்கு இருந்த ஆஸ்திகள், செல்வம், சொத்து, ஆடு மாடுகள், வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் எல்லாம் இருந்தது. பெரிய அளவில் இல்லை. ஆனால் நான் வரும் வரையிலும், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். ஆனால் இப்பொழுதோ நான் வந்த பின்போ, நான் வந்த பின்போ உமக்கு இருப்பது அதிகம் அதிகம். அது எப்படி தெரியுமா? மிகவும் பெருகி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் வந்த பின்பு உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆஸ்தி, சொத்து, கால்நடைகள், மிருக ஜீவன்கள், அவன் குடும்ப பொருளாதாரம் எல்லாம் மிகவும் பெருகி இருக்கிறது. எதனால் நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யாக்கோபு குறிப்பிடுகிறான், நான் வந்த பின்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால். அப்படி என்றால் யாக்கோபு எதை குறிப்பிடுகிறான்? நான் வந்த பின்புதான் உனக்கு ஆசீர்வாதம். யாரால்? சொல்லுங்க. யாரால்? கர்த்தரால். நான் வந்த பின்புதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன அர்த்தம்? என்னால் தான் தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் மூலமாகத்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரியுது? நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். அப்படி என்றால் நிதானமாக கவனிக்கணும். என் மூலம், என்னால் தான், என் நிமித்தம் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இரண்டாவது, முதல் ஆசீர்வாதம் என்னால், என் மூலமாய், என் நிமித்தமாய் உமக்கு ஆசீர்வாதம். ஒன்று, நம் மூலம், நம்மால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? அதன புரியுதா? கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது 43ஆம் வசனத்தில் அதே யாக்கோபை குறித்து வசனம் சொல்லுகிறது. வாசிப்பை. இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து
உள்ளவனானான். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். முதல்ல அவனால், அவன் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். இரண்டாவது அவனுக்கும் ஆசீர்வாதம், அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்க சொல்லி 2 பேர் சொல்லுங்க, உங்க மூலம் ஆசீர்வாதம் வரும், நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க, அல்லேலூயா, உங்க மூலம் ஆசீர்வாதம் வரும். ஆமென். உங்களுக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க. இப்படித்தான் இருக்கு, நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். என் மூலம் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அவங்க மட்டும் ஆசீர்வாதம், நான் மாத்திரம் ஒண்ணும் இல்லாம போற கர்த்தர் விரும்பல. ஆமென். நானும் நல்லா இருக்கணும், மற்றவன் அடுத்தவனும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. என் மூலம் ஆசீர்வாதம் வரணும், எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கவே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. என் மூலம் ஆசீர்வாதம், என்னால் ஆசீர்வாதம் என்றால் நல்ல கவனிங்க, ரெண்டுமே என்னை சார்ந்து தான் இருக்குது. என் மூலம் ஆசீர்வாதம் நான் தான் காரணம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறதும் நான் தான் காரணம். அப்படி என்றால் கொஞ்சம் கவனிக்கணும், நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்படி என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், அதைத்தான் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். இந்த யாக்கோபு சொல்லுகிறான், லாபானை பார்த்து, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். இந்த லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையில என்ன உறவு, என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன 2 பேருக்கு சம்பந்தம்? இந்த யாக்கோபு தன் மாமன் வீட்டை தேடி போகிறான். அவரிடத்திலே 14 ஆண்டுகள் தங்கள் மனைவிகளுக்காக வேலை பார்க்கிறான். வேலை பார்க்கிற இந்த 14 ஆண்டுகளும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வோ மேன்மையோ நன்மையோ ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் யாக்கோபு இருக்கின்றான், நான் என்னுடைய வழி பிரயாணத்தில் நான் வழிபடும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட அவர் இருந்தார். என்னோட கூடவே அவர் இருந்தார். கூடவே இருக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். இவன் கூடவே இருந்தவனை நடத்துகிற கர்த்தர். இவன் கை பிரயாசத்தை கண்டவர், சிறுமையை கண்டவர். இவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிறுமையை பார்க்கிறவர், மாற்றுகிறவர், சிறுமையை வெளியே தூக்கி விடுகிறவர், அற்புதம் செய்கிறவர், தேவையை சந்திக்கிறவர், உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. கை பிரயாசத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் பிரயாசத்தினால் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் நாமே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் கிருபை செய்கிறவர். அப்படினால் நம்முடைய கை பிரயாசம் தேவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் என்னது வாங்குறாரு தெரியுமா? என் கை பிரயாசத்தை பார்க்கிற தேவன். நீங்க நேரடியாக சொல்லுகிறேன், ஏற்கனவே பார்த்து விட்டோம். நம்முடைய கை பிரயாசத்தை குறித்து அநேக காரியங்களை நாமே 2-3 வாரங்களை கவனித்து விட்டோம். அல்லேலூயா. நம்முடைய கை பிரயாசத்தை பார்க்கிற தேவன் லாபானை பார்த்து இந்த யாக்கோபு சொல்லுகிறானே, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்றால் யாரால் ஆசீர்வாதம்? யாக்கோபினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாக்கோபினால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் யாக்கோபின் ஸ்டேட்மென்ட் கொடுத்தா, கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை அவர் கண்டு. 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இல்லையா? 31:42 இந்த வார்த்தை இருக்கிறது. என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து. நல்லா கவனிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். மிக முக்கியமான ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், வியாபாரம், தொழில், கையின் பிரயாசத்தில் பெரிய மாற்றம், முன்னேற்றம், ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய கை பிரயாசத்தை பார்க்கிறதினால் இந்த யாக்கோபு அறிக்கையிட்டான், நான் வந்த பின்பு உம்மை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன சொல்லுகிறான்? அப்படி என்றால் கர்த்தர் என் நிமித்தம், என்னால், என் மூலம் உனக்கு ஆசீர்வாதம் என்றால் என் கை பிரயாசத்தை, என் வேலையை, என் தொழிலை, நான் உனக்கு செய்த வேலையை, உம்மிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஒன்றை கவனிக்க வேண்டும், நாம் யார், எங்கே இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், யாரிடத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் ஏற்கனவே கவனித்து விட்டோம். இருக்கிற இடத்தில் தாவீதை போல, தானியேலை போல, யோசேப்பை போல வேலையில, பிரயாசத்துல, ஆமென், நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள்ல தேவன் நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறார் என்கிறதை அறிந்து நாம உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய், நான் கர்த்தருடையவன், மற்றவன்
என்னோடு யார் எப்படி இருந்தாலும் நான் தேவனுடையவன், கர்த்தருடைய பிள்ளை என்கிற அவன் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமையில் எங்கே என்ன வேலை செய்தால் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு செய்யும் பொழுது தாவீதை படிப்படியாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினதை போலவே எல்லாரையும் காட்டிலும் உயர்த்த மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவர். ஆமென். சரிங்க, ஓகே, கவனிங்க. யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? யாக்கோபை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்றான்? என் நிமித்தம் தான், நான் வந்த பின்புதான் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். அப்போ என்னால உனக்கு ஆசீர்வாதம்னா, யாக்கோபு அவனுடைய வேலையில் கையின் பிரயாசத்தில், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வாக்கு கொடுத்தாரே, அவன் கை பிரயாசம், அவன் வேலை, அவன் முயற்சி, அவன் தொழிலை கர்த்தர் பார்த்தார் என்று சொன்னானே. கர்த்தருடைய பார்வையில் இந்த யாக்கோபு யாராய், எப்படிப்பட்டவனாய் இவனுடைய வேலைகளில் மாமனாரிடத்தில் வேலை செய்தான். 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தன் மாமனாரை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு, கொஞ்சம் நிறுத்துங்க, நீர் இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி என்ன நடந்தது என்றால், நல்லா கவனிங்க, 14 ஆண்டுகள் மனைவிகளுக்காக, மீதி 6 வருஷம் தனக்காக வேலை செய்து சம்பாதிக்கிறான். மிகுந்த பெரிய பரிவாரங்கள் உண்டானது. நான் காலப்போக்கில் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான், பரிவாரங்கள் பெருகிருக்கு, இந்த ஆடு மாடுகள், திரளான ஒட்டகம், வேலைக்காரர்கள் இவனுக்கு பெருகிட்டான்னு சொன்ன உடனே மச்சாமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு யாக்கோபு பத்தின பொறாமை எரிச்சல் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எங்க அப்பாவுடைய சொத்தை ஏமாத்தி அபகரிச்சு இவன் பெரிய ஆயிட்டான்னு நினைச்சிட்டாங்க. உடனே இந்த வார்த்தையை பேசவும் ஆரம்பிக்கிறார்கள். இது தகப்பனுடைய காதில் விழுந்த போது, அதாவது மாமன் யாக்கோபுடைய மாமனுடைய காதில் விழுந்த போது அவனும் இது உண்மைதான் என்று நம்பி மருமகனுக்கு விரோதமாய் முகநாடியை வேறுபடுத்தினான். முகம் மாறிடுச்சு, ஆள் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, மாமனுடைய ஸ்டைல் மாறிடுச்சு, பழக்கம் மாறிடுச்சு. உடனே ஜெபம் பண்ற ஆண்டவர்ட்ட கர்த்தர் சொன்னாரு, இனிமே நீ மாமனார் வீட்டுல இருக்காத, எஸ்கேப், கிளம்பு. உன் தகப்பன் வீட்டை தேடி போகும் காலம் நாள் வந்து விட்டது, கிளம்பிட்டார். உடனே மனைவியை அழைத்து சொல்லுகிறான், என்னன்னு, நாம என் தகப்பன் வீட்டுக்கு போய்விடலாம். நேற்று முந்தைய நாள் இருந்தது போல உன்னுடைய தகப்பனுடைய முகம் இல்லை, அவர் முகநாடி வேறுபட்டது, என்னிடத்தில் பேசுகிற பழகுகிற காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது, இனிமே நமக்கு மரியாதை கிடையாது, பெட்டியை கட்டி கிளம்புவோம். உடனே அவங்க மகளும், அதாவது இவனுடைய மனைவிமார்கள் சொன்னாங்க, சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கூட போயிடலாம், வாங்க நாம நம்ம குடும்பத்தை தேடி வீட்டை தேடி போலாம். நல்ல மனைவிமார் எத்தனை பேர் இருந்தாலும், ஆமே, எல்லாரும் ஒத்துழைச்சிட்டாங்க. ஒருத்தன் பேச்சுக்கு ஆமே 2 மனைவி 2 துணைவி, ஆமே 11 பிள்ளைங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சரி போவோம், கிளம்பிட்டான். போகும்போது சொன்னா விட மாட்டான், மாமனாருக்கு தெரியுமே. அப்ப மாமனார் வந்து ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க வேற இடத்துக்கு போயிட்டான். ஸ்பின்னிங் மில், ஆட்டு மயிரெல்லாம் ரோமங்கள் எல்லாம் எடுத்து அதை அனுப்பணும் ஆடை தயாரிக்க. உடனே வருஷத்துக்கு குறிப்பிட்ட நாள்ல அந்த ஆடுகள் எல்லாம் ஒன்னா ஒரு சேர்த்து மயிர் கத்திரிக்கிற நாட்கள் பெரிய விசேஷமா பண்டிகை கொண்டாடுவாங்க. அதனால இவன் லாபம் நினைச்சிட்டான், அவனோட ஆடுகள் சேர்த்து என்ன செஞ்சிட்டான், மயிர் கத்திரிக்க போயிட்டான். அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியா தாண்டி ஒரு 3 நாள் பிரயாணத்தை தள்ளி போயிட்டான். இதுதான் சந்தர்ப்பம். இவன் பெட்டி கட்டிட்டு 2 பரிவாரத்தை ரெடி பண்ணிட்டு மனைவிமார் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க போறான், எஸ்கேப் ஆயிட்டு தகப்பன் வீட்டுக்கு நினைச்சிட்டான், கிளம்பி வந்துட்டான். இப்ப லாபானுக்கு தகவல் போகுது, என்னன்னா யாக்கோபு உன் மருமகன் உன் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கூட்டிட்டு உனக்கு சொல்லாமலே கிளம்பிட்டாங்க அப்பா வீட்டுக்கு போய் தகவல் சொன்ன போகுது. இப்ப லாபானுக்கு கோபம் வருது, என் பிள்ளைகளை எங்கிட்டே சொல்லாம என்ன செஞ்சிட்ட, நீ கூட்டிட்டு போற, திருட்டளவாய் போகிறது. ஆமென். என்ன இது சுபாவம், எங்கிட்ட ஏன் சொல்லாம போனன்னு சொல்லி இவனை விடக்கூடாது, மருமகனை நம்மளே சொல்லாம அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு போறான்னு சொல்லி ரொம்ப மூர்க்க நெறியோடு மருமகனை தேடி பின்தொடர்ந்து போய் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவனை பிடிக்கிறான். 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆனா இவன் போற வேகத்தையும் போர்ஸையும் பார்த்தா போய் எதையாவது என்ன செஞ்சான், பிள்ளைகளையோ இல்ல போன வேகத்துல கோவத்துல மருமகன் அடிச்சிருவான்னு சொல்லி யாருக்கு தெரியுமா? யாருக்கு? யாக்கோபுடைய அப்பாக்கு இல்ல, யாக்கோபுடைய அண்ணன்மாருக்கு இல்ல, யாக்கோபுடைய வேலைக்காரங்க மனைவிமாருக்கு தோணல, கர்த்தருக்கு தெரிந்தது. நீங்க தெளிவாய் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஒருவர், எங்கிருந்தோ ஒருவர், எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும், ஏன் சொந்தமாகவே இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் ஒருவர் கை நீட்டவோ தீங்கு நினைக்கவோ நினைத்தாலே கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அவன் நம்ம சொந்தக்காரனா இருக்கலாம், சொந்தக்காரன் அல்லாதவனா இருக்கலாம், ஜாதியானா இருக்கலாம், வேற ஒருத்தனா இருக்கலாம், அந்நியனா இருக்கலாம், எவனா இருக்கலாம், ஏன் ரத்த சம்பந்தமான உறவாகவே இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் தீங்கு செய்ய, பாதிப்பை ஏற்படுத்த நினைத்தாலே கர்த்தர் விட மாட்டார். நேரம் இரவே சொப்பனத்திலே கர்த்தர் போய் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமென், ஆமென். அவன் மருமகனாக இருக்கலாம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றியங்க. கவனிங்க, மாமனார் தானே, அது சொந்த மாமனார் தானே, அது ஒத்த பிள்ளைய கொடுத்தவன் இல்ல. ஹலோ, 2 பிள்ளைய, 2 வேலைக்காரிய, ஆமென், எல்லாத்தையும் கொடுத்தவன் இல்லையா? ஆமென். எவ்வளவு சொந்தம் இருக்கும், எவ்வளவு உரிமை இருக்கும், எப்படிப்பட்ட உறவு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். எவ்வளவு நெருக்கமானவன். அல்லேலூயா. ராத்திரியே கர்த்தர் போயிட்டாருங்க. ராத்திரியே கர்த்தர் போய் என்ன சொன்ன தெரியுமா? சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாய் இரு. சொல்லுங்க பாருங்க, இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்கு இருக்குங்க. என்னை ஒருத்தன் எதுக்கணும், என்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணணும், என்கிட்ட ஒருத்தன் பேசணும், எனக்கு ஒரு தீமை செய்யணும், அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லாம அனுமதிக்காம வரவோ கால் வைக்கவோ வாசப்படியை மிதிக்கவோ என் முகத்துக்கு கையை நீட்டவும் முடியாது. அதையும் மீறி கர்த்தருடைய எச்சரிப்பை மீறி எவனாவது நீட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, இருக்கவே மாட்டான். கர்த்தர் சொன்னாரு, எச்சரித்தார், ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இன்னொருத்தர் போய் இந்த வார்த்தை சொன்னாருங்க. ஒரு ராஜா கிட்ட போய் சொன்னாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தம் ராஜா கிட்ட போய் சொன்னாருங்க. அபிமெலேக் ராஜா என்ன தெரியுமா? ஆமென், அவருடைய மனைவியை தொட்ட செத்த, இப்படியே சொன்னாருங்க. தெரியுமா? இந்த நம்பிக்கை இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தரை மீறி, கர்த்தர் சொல்லாம, கர்த்தருக்கு தெரியாம, கர்த்தரை தாண்டி, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எவர் வந்தாலும் தேவன் எச்சரிக்கிறவர். கர்த்தர் வான்படுவார், கர்த்தர் எச்சரிக்கை கொடுப்பார். மீறி தொட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. தெரியுமா? நீங்க நான் சாதாரண கிடையாது, கர்த்தருடைய கண்மணிகளா இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் யாராவது தீங்கு செய்ய நினைத்தால், தொட நினைத்தால், ஒண்ணு இல்லைங்க, நெஞ்ச நிமித்தத்தில் வீராம பேசிட்டாலே போச்சு. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானா, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். உனக்கு தெரியுமா? போனவர் மாமனாரு, சொன்னவர் தகப்பன். ஹலோ, புரியுது? ஆமென். நான் பாரு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு போன மாமனாரு, அவன் மருமகனா இருக்கலாம், எனக்கு மகன் சொன்னவர் கர்த்தர். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமென். கவலைப்படாதீங்க. வேலை செய்யறதுல பிரச்சனையா? எதிர்க்கிறாங்களா? உன்னை பார்த்துக்கிறாங்களா? பார்க்கலாம், நீயா நான் சொல்றாங்களா? ஹலோ, ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை தாண்டி, மறுபடியும் பண்ணி சொல்றேன், ரத்த சமயம் லாபானுக்கும் யாக்கோபுக்கு என்ன வரவே? யாரே உறவு கிடையாது. அம்மாவோட கூட பிறந்த சகோதரன், தாய் கொப்பில் கொடி வரவே, தாய் மாமன், ரத்த சம்பந்தமான உறவு. அதுக்காக கர்த்தர் விட்டுருவாரா? நான் சொல்றது புரியுதா? நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா, ஆண்டவரில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால், ஆமென், சொந்தக்காரனை கர்த்தர் தொட மாட்டாரு, அன்னியனை எப்படி கர்த்தர் தொட விடுவாரு, எவனோ ஒருத்தர் எப்படி எதிர்த்துடுவாரு, இல்ல எவனோ ஒருத்தர் எப்படி பிரச்சனை பண்ண விடுவாரு. இன்னொன்னு தெரியுமா? இவனை கூட விட்டுருங்க, இதுக்கு பின்னாடி வரும், சொந்த கூட பிறந்த அண்ணனே, ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளையா பிறந்தவனே, இவனுக்கு தீங்கு செய்ய ராத்திரி கிளம்புறான், காலையில வரும்போது அவன் கொல்ல வந்தவன், அழிக்க வந்தவன், அரவணைச்சு கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு, தம்பி அண்ணா, 2 பேரும் கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு சமரசமாகி சமாதானமாகி சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதமா போகும்படி கர்த்தர் உதவினார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் கிடையாது. இந்த பகல் நேரத்திலே தைரியமாய் ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக எதையும் செய்து முடிப்பார், யாரையும் கர்த்தர் சந்திப்பார், எவரையும் மாற்ற வல்லமை உள்ளவர். யார் தீங்கு செய்ய நினைத்தாலும், எது தீமையாக வந்தாலும், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர்
லாபான் போகிறான். கர்த்தர் ராத்திரி போனாரு. இப்ப சொல்லிட்டாரு என்ன தெரியுமா? யாக்கோபிடத்திலே நன்மையே அன்றி. அப்ப எதுக்கு வந்தான் தெரியுமா? ஆனா அவனும் சொன்னா பாருங்க, மாமனார் வந்து அடுத்த நாள் என்ன செய்யணும் தெரியுமா? நான் நினைத்தால், நான் நினைத்திருந்தால் உன்னைய எதை வேணாலும் என்னால செய்ய முடியும். ஆமென். உனக்கு எதையும் செய்ய, அவன் சொல்ல பாருங்க, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. என்ன அர்த்தம்? நம்ம ஊர் பாஷையில சொல்லுங்க, நான் நினைச்சா உன்னை எதை வேணாலும் செய்வேன், உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். இதான் அர்த்தம். உங்களுக்கு புரியுத வசனம்? நான் நினைச்சா உன்னை எதை வேணாலும் செய்ய முடியும், உனக்கு எதை வேணாலும் செய்யணும், உன்னை எதை வேணாலும் முடியும், உனக்கு காரி முடியும். தெரியுமா? எனக்கு நான் யாரும் தெரியுமா? என் பவர் என்ன உனக்கே தெரியும். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிம்பிள் வார்த்தை தான், எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? ஆமே. நான் நினைச்ச உடனே என்ன வேணாலும் பண்ணிடுவேன். ஹலோ, நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணிடுறதுக்கு ஆமென். வாட்ட இருக்கும்போதெல்லாம் வாம் பார்வை இவனுக்கு யாரு மேல நினைக்கிறான். ஆமென். ஆனா யாக்கோபு பின்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், அவன் மாமனாரே சொல்லுவான். அதான் பார்க்க போறோம். ஆமென். ஆளை பார்க்கும்போது யாரும் இல்ல, அனாதை, துணை இல்ல, கேட்ட ஆள் இல்ல, விசாரிக்க ஆள் இல்ல. இவனை எதை வேணாலும் பண்ணிடலாம், இவனை எதை வேணாலும் பண்ணிடலாம் மனுஷன் நினைக்கலாம். இவங்க எல்லாம் தாண்டி கர்த்தர் ஒரு கூட இருக்கிறார். அவரை தாண்டி அவரை மீறி தேவனுடைய பிள்ளைகளை யாராலும் எதனாலும் எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீர் எவனை கையை வைக்கிறான், காலை வைக்கிறான், கையை நின்றான், விரல் நின்றான், தலை நின்றான், துண்டாக்கிறார். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நல்ல கவனிங்க. ஆண்டவர் பத்தி நிறைய பேர் தெரியலங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர்னா மூக்கு சிந்துறவரு, தண்ணி கொடுக்குறவரு, தண்ணி அப்படியே கண்ணி தொடக்கிறவரு, அப்படியே தடை கொடுத்தே இருப்பாரு, வெளுத்துக்குவாரு. நான் சொல்றேன் புரியுது? நம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கிய பார்த்து இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தமே. அந்த சங்கீதத்துல என்ன எழுதி தெரியுமா? மண்டை உடைப்புன்னு போட்டிருக்காரு. வாசிருக்கீங்களா? ஹலோ, வாசிருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் எடுத்து வாசி பாருங்க. நான் சொல்றது விகற்பமா இருந்தா கர்த்தர் ஏன் இப்படி உங்க கூட பேசுறது தெரியல. யாரையோ உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. எதையோ யாருக்காக யோசிச்சிருக்கலாம், நீங்க குழப்பத்தோட வந்திருக்கலாம், பயத்தோட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு மண்டை பிளந்துருன்றாரு. நான் சொல்லலைங்க, விகற்பமா நினைக்க கூடாது. ஹலோ, நான் சொல்லல, வசனம். ஆமென். சங்கீதம் 68:20 மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களை சிரசையும் தன் அக்கிரமங்களில் துண்டித்து நடக்கக்கூடிய மயிருள்ள உச்சந்தலையும். நாம நினைச்சுக்கிறோம், ஐயோ மண்டையில முடியல, போட்டு உடஞ்சு போச்சு. இல்ல, எவ்வளவு மண்டி கொண்டையே போட்டாலும் சரி பிறந்திருந்தார். நான் சொல்றது புரியுது? இதெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்வார்ங்கிறத நீங்க அடிக்கடி நினைக்கணும். அப்பதான் உங்களுக்கு தைரியமா விசுவாசம் வளர முடியும். ஆமென். எவனோ ஒருத்தன் சொல்லிட்டா, எவனோ கை நீட்டிட்டா, பார்த்ததுக்கு அதை பண்ணிருந்தா, இதை பண்ணிட்டா, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் நான் யார் தெரியுமா? உள்ளங்கைகளிலே, உள்ளம் கைகளிலே என்னை மறைத்தே வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஆயுசு காலம் முழுவதும். இன்னைக்கு வாலிபன், இன்னைக்கு இளைஞன், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கலாம், பலன் இருக்கலாம், நாளைக்கு பலன் இருக்கலாம், வயசாகலாம், வயதாகி போகலாம், முதிர் வயது வரையிலும் நீர் கைவிடாதிருப்பீராக தாவீது சொன்னாங்க. அதே போல தேவன் தாவீதுடைய நல்ல நரை வயது, முதிர் வயது வரையிலும் கைவிடாமல் அவனை கர்த்தர் பாதுகாத்து இறுதி வரையிலும் கூடவே இருந்து தேவன் நடத்தினார். அதே ஆண்டவர் எந்த நிலைமையிலும், எந்த சூழலிலும், எத்தனை எதிர்ப்பு, குழப்ப, பிரச்சனை வந்தாலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூடவே இருந்து எந்த தீமை ஆசை இருந்தாலும் அணுகாமல் பாதுகாத்து பக்கபலமாக இருந்து நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். அங்க சொல்லி பாருங்க, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களுடைய சிரசையும் அக்கிரமங்களில் துணி நடக்கிற மயிருள்ள மனுஷனுடைய உச்சந்தலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உடைச்சு போடுவாரு. ஐயோ, அவங்க பாவம் இல்லையான்னு சந்தர்ப்பம் கொடுப்பார். மனம் திரும்பு. உங்களுக்கு புரியுதா? மனம் திரும்பு, எச்சரிக்கை கொடுப்பார். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இவனை எச்சரிச்சாரா யாக்கோப, சாரி மணிக்கு லாபான எச்சரித்தாரா? எச்சரிப்பை மீறி ஏதாவது பண்ணியிருந்தானே என்ன இருந்திருக்கும்?
சொல்லுங்க, என்ன இருக்கும்? என்னங்க மண்டை பொழுதுவாரு. ஹலோ இருக்கா? பார்வோன் அங்க போய் சொன்னாரு, விகற்பமா யோசிக்காதீங்க. பார்வோன் சொன்னாரு, ஏய் ஆபிரகாம் மனைவி தொடாதப்பா, வாதித்தார் போட்டிருக்கு, வாதி அனுப்புனாரு. ஆமென். கொஞ்சம் கவனிங்க, மீறி அதெல்லாம் முடியாது ஆண்டவர் அப்படி சொல்லியதான் என்ன பண்ணிருப்பாரு? மூச்சு புடிச்சு விட்டு ஹார்ட் அட்டாக் அன்னைக்கே ராத்திரி அவன். உங்களுக்கு புரியுதா? அபிமெலேக் ராஜா வாதித்தார் போட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அபிமெலேக் ராஜாவை என்ன பண்ணாருன்னு புரியல, உளறிட்டான். ஐயோ சாமி, அப்பா இயேசு ஆண்டவரே கர்த்தாவே என்ன செய்றேன்? அவன் மனைவி தொட்டு செத்தன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஒரு அதெல்லாம் முடியாது, ஒரு முறை தொட்டுக்கிறேன், தொட்டுனா என்ன இருந்திருப்பான்? ஹலோ சொல்லுங்க, என்ன சொன்னாரு இவரு? செத்தன ஒரு முறை தொட்டுக்கிறேன், என்ன இருப்பான்? வளர்ந்தா கர்த்தர் யாருக்கு எச்சரிப்பா அனுப்பாமல இல்ல, எச்சரிப்பா ஒப்பு கொடுக்கணும். அவன் சொல்லுங்க, உணரணும். ஐயோ கர்த்தருடைய பிள்ளையை தொட்டோம், கர்த்தருடைய ஊழியக்காரனை தொட்டோம், விசுவாசி பேசிட்டோம், ஊழியக்காரனை பேசிட்டோம், பயம் வர வேண்டும். அதுக்கு முன்ன நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுது? நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க விசுவாசி, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க ஆண்டுடைய பிள்ளை, நீங்க கர்த்தர் ஆராய்க்கு முதல்ல அவங்களுக்கு தெரியும். நம்ம அதே வெளிப்படுத்துறது இல்ல, அவரே கர்த்தருக்கு கிரி செஞ்சது அவனுக்கு தெரியும். உங்களுக்கு விளங்குதா? எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல நீங்க யாரா இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்காக நிற்பாரு. நான் கர்த்தருடைய, நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. முடிஞ்சா தொட்டு பாருடா. ஆமென். இங்க லாபானை போய் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் இந்த லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி, அவனை அடிக்கும்படி, ஏதாவது ஒரு பட்டியலான கோபத்துல போறான். கர்த்தர் அவனை அனுமதிக்கவில்லை, எச்சரித்தார், வான் பண்ணினார். லாபானே சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று உனக்கு தெரியும். ஆமென். ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், ஆமென் சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா. உங்கள் தகப்பனுடைய தேவன், உன் தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ யாக்கோபோட, எனக்கு ஒரு தாட் வருது. அங்க என்ன சொல்றாரு? உங்கள் தகப்பனுடைய, சொல்லுங்க, உங்கள் தகப்பனுடைய கவனிக்கணும். ஏன் இங்க போய் உங்கள் தகப்பன் அவனை சொல்றாரு? இவன் தகப்பன் யாரு? யாக்கோபுடைய தகப்பன் யாரு? ஈசாக்கு. ஏன் இழுத்து சொல்றாரு? அவனையும் கூட்டணி பட்டு சொல்றாரு. ஈசாக்கு கூட்டணிங்க எதுக்கு நிறுத்தணும்? என்ன தெரியுமா? இவனை கேட்க யாரும் இல்ல. யாக்கோபு கேட்க யாரு? யாக்கோபுக்காக கேட்க யாரும் இல்ல. ஈசாக்கு இல்ல, அண்ணன் இல்ல, அம்மா இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. அதைத்தான் குறிப்பிடுறாரு. இவன் தகப்பன் இல்ல, தாய் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, சொந்த பந்தம் நினைக்காத, அவன் தகப்பனுடைய தேவனே வந்திருக்கு. ஆமென். யாரும் நினைக்காத, அவனுக்காக நினைக்காத, அவங்க அப்பாவோட ஆண்டவர் வந்திருக்கு. ஏன் என்ன சொல்லுங்க, அவங்க தாத்தருடைய ஆண்டவர் ஆண்டவர். அப்படி யாரும் நினைக்காத, தாத்தா வரல, அப்பா வரல, அண்ணன் வரல, தம்பி வரல, ஜாதி ஜனம், சொந்த பந்தம் எவனும் வரல, யாரும் கேட்கல, கேட்க முடியல நினைக்காத, நான் இருக்கிறேன் சொன்னார் கர்த்தர். தகப்பனுடைய தேவன் வந்திருக்கு. யாருங்க என்ன எவ்வளவு அர்த்தம் இருக்கு? யாரெல்லாம் நினைச்சிட்டான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இவனை கேட்க யாரெல்லாம் நினைச்சியா? நான் வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? அவன் அப்படிக்கு ஆண்டவர். அல்லேலூயா. நீ எல்லாம் ஏமாத்துறடான்னு அர்த்தம். நாம சொல்லுங்க பாருங்க, தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கை இரு என்று நேற்று ராத்திரியே சொல்லிட்டாரப்பா. ஆமென். அதனால இப்ப என்னால நினைச்ச முடியாது. ஆமென். சரி, உடனே இவனுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. இவனுக்கு ஒரு கோபம். சரி, ஆனாலும் நீ மடாடி போய் கூட்டு போட போக வேண்டியதானே. ஏன்டா என் ஜாமி ஏற்றிக்கிட்டு போற? மாமனார் கோபம் வந்துச்சு. ஏன்டா என் பொருளை நீ எனக்கு தூக்கிட்டு போய் தான் பரவாயில்ல. எனக்கு ஒரு ஆட்டை பிடிச்சி, மாட்டை பிடிச்சி, கோழியை பிடிச்சிட்டு, அல்லது என்ன தேவை, நீ என்னோட ட்ரெஸ் கூட எடுத்து என்னத்தையும் தூக்கிட்டு போய் என் சாமியை தூக்கிட்டு போற. சாமியை தூக்கிட்டு போயிட்டா பாதி தான். உன் சாமி கூட நீ போக வேண்டியதானே. ஏன்டா என் சாமியை தூக்கிட்டு போன? என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? திருடிட்ட போனா இவன் யார் போப்ப? இவன் அந்த சாமி கும்பிடுறவனா? கிடையவே கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி மாதிரி அப்படி போயிட்டு மனம் திரும்பாத பாரு. பேர் மாத்திரம் ராஜி அது ராச்சலா மூஞ்சி மாறி பாரு, புத்தி மாறல பாரு. ஆமென். நான் சொல்ல புரியுதா? ஆமென். என்ன பண்ணிட்டா தெரியுமா? தகப்பனுடைய சுரூபத்தை திருடி ஆமென் வீட்டுல கூட வச்சு வச்சுட்டு அவளுக்கு புத்திய பாருங்க, திருட்டு புத்தி மகளுக்கு. எதனா சிலருக்கு ரட்சிக்கப்பட்டாலுமே ஆமென் வந்துட்டாலுமே பழைய புத்தி மாறாரு. யாருக்கெல்லாம் போன அந்த பொருளை பார்த்து அது மாதிரியே கருணாகும். ஒண்ணு இது வேணும், இல்லைன்னா இதே மாதிரி வாங்கி ஊர் கூட நல்லா கொடுக்கும்.
புத்தி சொல்லல பாருங்க. நமக்கு என்ன தேவை அதைத்தான் பார்க்கணும். நம்மளை கத்துக்கிட்டு அடுத்து இருக்கிற காதல் கொடுத்த தோட பார்த்தா 4 நாளைக்கு தூக்கமே வராது. ஆமென். இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா என்ன செய்யாது? சிலர்ல பார்த்து சில வீட்டுக்கு போயிட்டு அங்க நிக்க மாட்டாங்க. அப்படியே உள்ள போய் ஆராய்ச்சி பண்றது. இது என்னது? இது எங்க வாங்குனீங்க? எங்க வாங்குனீங்க? நான் கொடுக்குறேன். ஆமென். நான் சொல்ல புரியுதுங்களா? அது சில வாப்பனா கேக்குறது, 4 வச்சிருக்கீங்க உங்களுக்கு கொடுத்தா என்ன? நான் உனக்கு கொடுக்க வாங்கி லைன் அடிக்க வச்சிருக்கேன் வேணுமா? ஆமென். புத்திமான்ல பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்து அதெல்லாம் சிலர் வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது. ஓ என்ன இருக்கீங்களா? சில காரியங்கள்லாம் வேதத்துல கவனமா இருக்கணும். சொருபத்து தீட்டு விட்டாங்க புத்தியமான்ல பாருங்க, அப்பா வீட்டுல வச்சு சாமி அவன் சாமி கும்பிட்டு அதை ஒரு சிலையை வச்சு அவன் செஞ்சிருக்கிறான், சாமி கும்பிட்டுருக்கிறான். இவன் வர வேண்டியதான ஒழுங்கா அப்பா மேல பாசம் தான். அப்பா கிட்ட இருக்கிற எப்பா ஒரு 5 மணி நகை போடுமாப்பா. ஹலோ உங்கதாக்கீங்களா? அப்பா மேல பாசம்னா எனக்கு ஒரு காய் வாங்கி கொடுமாப்பா. அதெல்லாம் வாங்குறது இல்லை. போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத உதவா தெரிஞ்சிருக்கா. சோர்வு தூக்கிட்டு வந்து சரி அப்படிதானே தூக்கிட்டு வந்த சொல்ல வேண்டியது தைரியமா. அப்ப வர தெரிஞ்ச உடனே கீழே வந்து மேலே இருப்பேன். அப்பா மன்னிச்சுக்க, நான் இருக்கிறேன், பார்க்க முடியாது, நிச்சயம் வர முடியாது வெளியில. அப்பா மகளோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டாரு. மகளே பாசம் சரின்னு போயிட்டான். ஆமென். இதுக்குதான் கோவம் வந்துச்சு யாக்கோபு. இதுக்குதான் லாபான கோவம் வந்து ஏன் என் சொருபத்தை இடம் தேடி போற. அப்பா சொன்னா எனக்கு சொருபத்தெல்லாம் உங்கள்கிட்ட யார் திருடிட்டு வந்தான்னு தெரியாது. அப்படி எவனா திருடிட்டு தான் என்ன செய்யட்டும், அவனை பிடிச்சி வச்சுக்க. ஆமென். அவனை உயிரோட விட வேண்டாம். அப்படி அடுத்தான் கண்டுபிடிச்சுதான் செத்துட்டுப்பான். அவன் என்ன செஞ்சுட்டான்? கத்த கிருபையை மன்னிச்சுட்டார், முடிஞ்சார், போட்டு விடுங்க. ஆனா அங்க நடந்தது தெரியுமா? இப்போ கவனிங்க, இப்ப தேடி கண்டுபிடிச்சு லாபானால தகப்பனால என்ன செய்ய முடியல, பொருளை திருடிட்டு பொருளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே மகன் செத்து போச்சு. சம்பவம் வேற, திருடி உள்ள உட்கார்ந்துருக்கான். ஆமென். ஆனா வெளியில கத்த கிருபையா எனக்கு தப்பிச்சு விட்டாரு. போ போ அப்படியே மன்னிக்கிறேன். ஆமென். ரைட். ரெண்டாவது கவனிங்க, இப்ப என்ன நடக்குன்னா இவன் தேடி கண்டுபிடிச்சு பொருட்கள் என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. அப்பனால லாபானால கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஏன் யாக்கோபுக்கு விஷயம் தெரியாது, இவன் தூக்கிட்டு இல்லையா? அப்ப யாக்கோபுக்கு தெரியல. அப்ப யாக்கோபுக்கு சரி லாபானுக்கு சரி ரெண்டு பேருக்குமே பொருள் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப லாபான் நினைக்கிறான் இவங்க பொருளை கொண்டு வரல. இப்ப யாக்கோபு நினைக்கிறான் நான் திருடல, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் எதையுமே உன் பொருளை திருடல, வஞ்சிக்கல, ஏமாத்தல. அப்படி இருக்கும்போது எங்கள் மேல இல்லாத ஒரு குற்றத்தை, இல்லாத ஒரு பழியை, திருட்டுப்பட்டதை நீ சுமற்றுகிறீர். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆட்கள எங்க நீங்க வேலைக்காரமா உன் வேலைக்கார கூட 2 பேரும் கேட்கிறான் யாக்கோபு. இப்பதான் அந்த வார்த்தை சொல்றான். என்ன தெரியுமா? என்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லாத இருக்க நான் திருடாமல் வந்திருக்கேன். என் மேல் திருட்டுப்பட்டம் கட்டி என்னை குற்றவாளியாய் அனுப்புகிறதுக்கு உனக்கு எப்படியா மனம் வந்துச்சு? அப்பதான் மாவட்ட சொல்லி காட்டுறான். இப்போ 14 வருஷம் உமக்காக, மகளுக்காக 14 வருஷம் இருந்தேன். ஆமென். பீருட்டதை என் கையில வாங்கினேன். நசல் கொண்டு செத்ததை, அடிபட்டு செத்ததை, தொலைஞ்சு போனதை, காணாத போனதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கினையா. என் சம்பளத்தை 10 முறை மாத்தினையா. பனியிலும் வெயிலும் மழையிலும் அவன் குளிரிலும் நனைஞ்சையா. கண்ணுக்கு தூக்கம் இல்லையா. ஆமென். மனசார ஒரு வேளை கூட நிம்மதியா சாப்பிடலையா. என் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷம் ஒரு நாள் வாழ்ந்தது இல்லையா. 14 வருஷம் உமக்காக வாழ்ந்துட்டு வந்ததுக்கு எனக்கு நீ கற்ற திருட்டுப்பட்ட இதுதான் ஐயா. அப்பதான் அந்த வார்த்தை சொல்றான். என்ன தெரியுமா? ஆமென். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்னே கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் உமக்கு இவைகள் எல்லாம் பெருகி இருக்குது. உமக்கு நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன். என்னால நீ நல்லா தான் இருக்கிற, என்னால உயர் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு இந்த சம்பவத்தில் தான் சொன்ன அந்த காரியத்தை சொன்னான். சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். என்ன தெரியுமா? கீழே சொல்வது ஆமென். நான் சொன்னேன் 31-36ல என்னை இவ்வளவு தூரம் விரட்டி கொண்டு வருகிறீரே, என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறீரே. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி, எதனால கோபம் தெரியுமா? இந்த காரணம். அதான் திருடிட்டு அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியல லாபானால. இவ பொருள் எது இல்லைன்னு உடனே என்னை திருட்டுப்பட்ட வீட்டுக்கு அனுப்புறியா, இவ்வளவு காலம் சம்பாதிச்சோம் சொல்லி யாக்கோபுக்கு என்ன செய்யுது? மாமனார் மேல கோபம் வந்து இந்த வார்த்தை சொல்றான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் பாருங்க. லாபானுடைய வாக்குவாதம் பண்ணி நீ என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன?
நான் செய்த தப்பு என்னையா தப்பு கண்டுபிடிச்ச. இரண்டாவது அவன் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, நான் செய்த துரோகம் என்ன. அப்படி என்றால் இத்தனை ஆண்டுகள் நல்ல கவனிங்க, 14 வருஷம் உமக்காக வேலை செய்து கொண்டிருந்தேனே, என்னுடைய வேலையினால் கையின் பிரயாசத்தினால் ஆமென் நான் உமக்கு ஏதாகிலும் துரோகம் செய்தது உண்டோ? என் கை பிரயாசத்தை பார்த்த கர்த்தர் உனக்கு நான் ஒரு துரோகமும் செய்யவில்லை என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் ஆமென் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, நான் உமக்கு செய்த வேலையில், நீ எனக்கு தந்த வேலையில், நான் செய்த தொழிலில், என் கையின் பிரயாசத்தில் கர்த்தர் அவருடைய பார்வையில் நான் உனக்கு துரோகம் செய்யவே இல்லை. தானியேல் சிங்கக்கெபியில் வெளியே தூக்கி ராஜா வெளியே கொண்டு வந்து விட சொல்லும்போது சிங்கக்கெபியில் இருந்து 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமென். தானியேல் அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறான், கரிய ராஜாவை பார்த்து, கரிய ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் ஆமென் நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன். ராஜாவுடைய உம்முடைய காரியத்திலும் நான் நீதி கேடு செய்தது இல்லை. ராஜாவிடத்தில் வேலை செய்த நாட்களில் என்னுடைய வேலையில் என் கையின் பிரயாசத்தில் நான் நீதி கேடு செய்யல. யாக்கோபு சொல்கிறான், உம்மிடத்தில் வேலை செய்த இந்த 14 வருஷத்தில் நான் உமக்கு துரோகம் பண்ணினது இல்லை. கர்த்தர் பார்க்கிறவர், நம்முடைய கை பிரயாசத்தை பார்க்கிறவர், உங்கள் வேலையை பார்க்கிறவர், உங்கள் தொழிலை பார்க்கிற ஆண்டவர். ஆமென். பார்க்கிற கர்த்தர் யாக்கோபு சொல்கிறார், நான் உமக்கு துரோகம் பண்ணினது இல்லை. என் வேலையில், என் கை பிரயாசத்தில், உம்மிடத்தில் உழைத்த உழைப்பில் நான் உமக்கு நீதி கேடோ துரோகமோ பண்ணினதே இல்லை. கர்த்தரை பார்த்ததினால் கவனிங்க, என் மூலம் துரோகம் பண்ணாத நான், என் வேலையில் உண்மையா இருந்த நான், என் வேலையில் உத்தமா இருந்த நான், என் வேலையின் கைகளில் சுத்தமாக இருந்த நான், என்னை என் கை பிரயாசத்தை வேலையை பார்த்த கர்த்தர் என்னால் உன்னை ஆசீர்வதித்தார். இப்பொழுது உனக்கு நான் மறுமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், இப்பொழுதோ கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் இந்த மனிதன் மூலம், இந்த யாக்கோபின் மூலம், இந்த தானியேல் மூலம், இந்த தாவீதின் மூலம், இந்த யோசேப்பின் மூலம் கர்த்தர் வேலை செய்கிற இடத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் இந்த தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய வேலையில் உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் வேலை செய்கிற இடத்தில் துரோகம் பண்ணாமல் ஆமென் கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் வேலை செய்ததினால் தான் அவர்களை கொண்டு கர்த்தர் மற்ற இடத்தை மற்றவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்க ஒரு ஆணுடைய பிள்ளை வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த வேலை செய்தாலும், எந்த இடம் வந்தாலும், எப்பேற்பட்ட வேலை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தனியார் தொழில், அரசாங்க தொழில், ஒரு சொந்த பிசினஸ், வேலை, கள்ள தராசு, கலப்படம், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. உள்ளத்துல நேர்மை, உண்மை, ஆமென், விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ், தானா உயர்வர். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க கூட எத்தனை பேர் வேலை செய்தாலும் உங்களை மாதிரி அவங்க இல்லை என்பதற்காக நாம மற்றவர்களை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தருடையவன், நான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். ஆமென். என் நிமித்தம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் இந்த ஆசீர்வாதம் வரும். நீங்க செய்கிற இடத்துல உங்கள் மூலம், முதல்ல வேலை செய்கிற இடத்துல என் மூலம் எங்க ஓனர் ஆசீர்வதி. நான் சில வீட்டுல வந்து ஜோமன் பண்ணி கவனிச்சிருப்பீங்க, சில வீடுகள் வாடகை வீடோ ஒத்து வீடோ எந்த வீடோ ஜோமன், ஆண்டவரே இந்த வீட்டுல குடியிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், இந்த வீட்டை கொடுத்த வீட்டு உரிமையாளர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை காண உதவி செய்யும், இவர்கள் இந்த வீட்டில் குடி இருக்கிறதினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்கள் காண உதவி செய்யும். எல்லாரும் வீட்டில் ஜோமன், இதை கர்த்தர் காட்டணும், இதை கர்த்தர் காட்டணும். நாம தேவனுடைய பிள்ளை இந்த வீட்டுல குடியிருக்கிறோம் என்று காண்பிக்க வேண்டும். வீட்டை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க, வீட்டை விட்டு போய் சொல்ல மாட்டாங்க, வாடகை கூட்ட மாட்டாங்க, ஒத்தியை மாத்திட மாட்டாங்க, பணத்தை கூட்ட மாட்டாங்க. சொல்லிருந்தோம், நான் இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம், போயிட்டு அவதான். நான் ஒரு வீட்டுல 5 வருஷம் குடியிருந்தேன், 5 வருஷம் குடியிருந்து ஒரு நாள் வாடகை மாத்த வேலை கூட்ட வேலை அவங்க எனக்கு போகாதீங்க பாஸ் அழுதாங்க. வரும்போது நான் இந்த வீட்டுல நீங்க இருக்கிற ஏன் தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு போற வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இந்த வீட்டோட அண்ணன் கீழே வந்து கையை வச்சுக்கிறார், காலை வச்சுட்டு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டுருவார். நான் போகும்போதே எங்க அப்பா கூட்டிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் போகும்போதே சொல்லிட்டு போனேன், இது வரைக்கும் உங்களுக்கு நஷ்டம், பாதிப்பு, பிரச்சனை, ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம், தொழில பாதிப்பு வந்திருக்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆமென். உங்க வீட்டுக்கு குடி வர்றோம், இனி உங்க வீட்டுல இந்த மாதிரி பாதிப்பு, பிரச்சனை எதுவுமே நடக்காது, நான் கேரண்டி சொல்லிட்டு போனேன். அதே போலதான் அந்த 5.5 வருஷம் நான் குடியிருந்த அந்த வீட்டுல அவங்களுக்கு ஆக்சிடென்ட், ஆபத்து, விபத்து, சண்டை, பிரச்சனை, போராட்டம் வந்ததே இல்லை. போன பிறகு 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு,
பிள்ளைகள் பிறந்தாங்க 5 வருஷத்துல. ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். நான் வீட்டுல இல்லாட்டா அவங்க மகளை மாதிரி பார்த்துக்காங்க. எங்க வீட்டுக்கு யாரும் தேடி வந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு வச்சுக்கோங்க, அவங்க சொந்தக்காரங்களை போல கூப்பிட்டு கவனிச்சு டீ காபி டிஃபன் எல்லாம் கொடுத்து பாதுகாத்து அவங்களுக்கு ஜம்முன்னு அனுப்பிடுவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க. அவங்களுக்கு நான் காலி பண்றோம் வீட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னோன்னே அந்த அக்கா எப்படி இருந்தாலும் தெரியுமா, எங்க வீட்டுக்கு போறீங்க பாஸ்டர், எங்க வீட்டு நீங்க போறீங்க அக்கா பக்கத்து தெருல அங்க அடிக்கடி வந்துருவோம். நான் எங்க வீட்டு விட்டு போகாதீங்க, எங்க வீட்டு விட்டு போகாதீங்க. ஆமென். நாம குடியிருக்கிற வீட்டிலே நம்ம இருக்கிற இடத்துக்கும் நாம இருக்கிற ஆமென் சூழலையும் கடையிலையும் வியாபார ஸ்தலங்களையும் தொழிலையும் நமக்கு மேல இருக்கணும் கீழே இருக்கணும் தெரியும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம், நான் இருக்கிற வரைக்கும் தான் நன்மை. இவங்க இருந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆசீர்வாதங்களை காண வேண்டும். நான் வருகிற வரையிலும் உமக்கு இது கொஞ்சம். இப்ப கவனிங்க, மிக முக்கியமான வார்த்தை. ஆமென். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? மாமனார்ட்ட. யார் ஏசிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க? யார் ஏசிக்கிட்டு இருக்கான்? மாமனார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் தெரியுமா? கீழே வாசி பாருங்க, ஆச்சரியமான காரியம் பாருங்க. 30 ஆமென் ஸ்தோத்திரம். அதே 37 27 பாருங்க. 27 பாருங்களேன். மாமனார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. என்ன கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது லாபான், நல்ல கவனிங்க, அப்பொழுது லாபான் உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால், 27 வசனம், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. கொஞ்சம் கவனிங்க. உன் நிமித்தம் கர்த்தர் 30:27 உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிக்கை கண்களை கர்த்தர் பயன்படுத்துவாங்க. நல்ல உற்சாகமா புரியுதோ இல்லையோ வசனத்தை நடக்கிற நல்ல உற்சாகமா கண்களை ஹalleluya. ஆமென் ஆமென். யார் மேல எரிச்சலா இருந்தானோ, யார் மேல கோபமா இருந்தானோ, யார் அடிக்கணும் வந்தானோ, அந்த மாமனார் சொல்றாங்க மருமகனை பார்த்து, ஆமென் ஆமென், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். தெரிஞ்சிச்சுப்பா, பார்த்தேன். கரங்களை உயர்த்தி யார் சொன்னா தெரியுமா? எவன் எதிர்த்தானோ, எவன் அடிக்க நினைச்சானோ அடிக்கிறதா மாமனார் சொல்லுகிறான், உன்னால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், உன் நிமித்தமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், உன் மூலமாகத்தான் நான் உயர்த்தப்பட்டேன். நீ வந்த பிறகுதான் கட ஆசீர்வாதம், நீ வந்த பிறகுதான் வியாபார ஆசீர்வாதம், நீ வந்த பிறகுதான் தொழில் ஆசீர்வாதம், நீ வந்த பிறகுதான் எனக்கு உயர்வு, நீ வந்த பிறகுதான் எனக்கு நன்மை. நம் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் ஆமென். போன்சி லாசரஸ் அவர்கள், சகோதரர் போன்சி லாசரஸ் அவர்கள் மூணாறுல நடந்த விசேஷ கூட்டத்துல இந்த சாட்சி ஒண்ணு சொன்னாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரொம்ப படிக்காத ஏழை கஷ்டப்படுற ஒரு கொத்தனார் வேலை செய்யற ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான், சபைக்கு வந்தான், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஆமென். அந்த வேலையினால அந்த யாரோ ஒருத்தர் மூலமா அவனுக்கு வெளிநாட்டுல துபாய் ஃபாரின் போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. போயிட்டான். போனவன் கர்த்தரை ஆராதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் கவனிக்கிறதெல்லாம் பாஸ்ட் எதுக்கு சொல்றான்னு யோசிக்கூடாது. தசமபா காணிக்கை கொடுக்கறதுலையும் ரொம்ப சின்சியரா இருக்கும். அவனுக்கே வருமானம் இல்லை, அவனுக்கே பத்தல, வேலை நெருக்கடி, வேலை செஞ்சா சாப்பாடு, வேலைன்ட்டு கர்த்தர் விட்டுலாம் ஓடல, ஆராதிக்கு போயிடுவான், ஜெபம் பண்ண போயிடுவான், சபையை தேடி போயிடுவான். ஆமென். அதே போல அவனுக்கு கிடைக்கிற வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தசமபா காணிக்கை கரெக்டா சபை கொடுக்க ஆரம்பிச்சான். ரொம்ப வருமானத்தை தான். இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya. கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுக்கே தேவை, அவனுக்கே வறுமை. சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்பிடாதான் என்ன செய்ய முடியும்? பஞ்சம் பிழைக்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ரொம்ப கஷ்டம், வறுமை தருந்தோம். ஆனா கொண்டு போன கர்த்தர் தெரியும், வேலைத்தது கர்த்தர் தெரியும். கர்த்தரை விடல. அதாவது அங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டும் போது அவங்க வேலைக்காரங்க குடியிருக்க அந்த ஷெட் மாதிரி செய்வாங்க, லைனா அந்த பெரிய பெரிய பில்டிங் ஷெட் மாதிரி போட்டு அந்த ஷெட்ல தான் தங்கி இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டை என்ன செய்வாங்க, ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்ப இவன் கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல கர்த்தர் காணிக்கை தசமம் வந்து கரெக்டா எடுத்து வச்சு சபைக்கு தன்னுடைய சபைக்கு அனுப்புறதுல சின்சியரா இருக்கிறான். இதை தாண்டி இன்னொன்னு செஞ்சான். டெய்லி அவன் என்ன பண்ணிடுவான்னா வேலையை முடிச்சுட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்த, கண்ணடிக்க போக, ஊர் சுத்தி பார்க்க. ஆனா இவன் மட்டும் என்ன செய்வான்? வேலையை முடிச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகி அந்த சின்ன ரூம்ல பைபிளை திறந்து வச்சு டெய்லி மணங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஊர் சுத்தல, மத்தவங்களோட தப்பான காரியத்துக்கு போகல, கர்த்தர் விட்டு விலகல, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற போது நல்லா கவனிங்க,
இவன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது என்னன்னு ஜெபம் பண்றான்னா, ஆண்டவரே நீர் எனக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி, இந்த வேலை தந்ததுக்காக நன்றி, இந்த வேலையை நான் உண்மையாக உதவி செய்யும், நல்ல வேலை செய்ய பலன் தாரும், நல்ல ஆயுஷ் நாட்கள் ஆரோக்கியத்தை தாரும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், எனக்கு வேலை கொடுத்த எங்க ஓனர் ஆசீர்வதியும். அவன் ஜெபம் பண்றான், எனக்கு வேலை கொடுத்த இந்த பில்டிங் கான்ட்ராக்டர், இந்த கான்ட்ராக்ட் பேசி தான் போறான், இந்த கான்ட்ராக்டர் ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி டெய்லி யார் பாக்குறாங்களோ இல்லையோ உண்மையான மனசோட ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜெபம் பண்ணும்போது எதிர்பாராம ஒரு வாரம் என்ன பண்றாரு, அந்த கான்ட்ராக்டர் அந்த வழியா நடந்து போறாரு. இந்த வேலையை முடிச்சு கான்ட்ராக்ட் இந்த ஏதோ ஜெப சத்தம் கேட்குதுன்னு சொல்லி, என்னடா ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஜெபம் பண்ற சத்தம் கேட்க சொல்லிட்டு நின்னு இந்த கான்ட்ராக்டர் கவனிச்சிருக்கிறாரு. இவன் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஆண்டவரே நீ தந்த வேலைக்கு ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், இந்த வேலை ஆசீர்வாதம், பில்டிங் ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்றி எல்லாத்தையும் அடிச்சுட்டு, இந்த எனக்கு வேலை கொடுத்த கான்ட்ராக்டர் ஆசீர்வாதம், அவருக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும், அவரை உயர்த்தும்னு ஜெபம் பண்ற அந்த சத்தத்தை வார்த்தையை கேட்டுட்டு இவர் போயிட்டாரு. எல்லாருக்கும் அந்த மாசம் வீக்லி பேமெண்ட் அந்த சம்பளத்தை கொடுக்கும்போது கவர் தான் கொடுப்பாங்க, அவங்க போடும்போது இவனும் சம்பள கவர் வாங்கி எண்ணி பார்த்திருக்கிறான். இவன் எண்ணி பார்க்கும்போது சம்பளம் வழக்கமா அந்த சம்பளத்தோட ஒரு கூடுதலா கொடுத்திருக்கிறார். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தெரியாம சேர்த்து வச்சு கொடுத்தா உண்மையானவன், சரியா கொடுத்த பணம் ஆளுக்கு எனக்கு வழக்கமா சம்பள கவரை விட பணம் என்ன செய்யுது கூடுதலா இருக்குனே அப்படி சொன்னோடனே அவனை கூப்பிட்டு சொன்னாரா, தம்பி நீ இந்த வேலைக்கு வந்த பிறகு எனக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, வேலையில அடுத்த லெவல் கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதம் வந்திருக்கு, அதனால உனக்கு என்ன செய்யறேன், உங்க சம்பளத்தை கூட்டியிருக்கேன், இன்னொரு வருமானம் வந்ததுனால உனக்கு சம்பளத்தை இன்கிரிமெண்ட் கூட்டி கொடுத்துருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப திரும்ப இவனுக்கு சந்தோஷம், இப்ப ஜெபம் ஜெபத்துக்கு கட்ட ஆசீர்வதிக்கிறார்ல, இவனுக்கு சந்தோஷம். இந்த ஜெபத்தை நிறுத்தல, சின்சியர், இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அர்ப்பணம், ஒப்பு கொடுத்தல், தியாகம், ஜெபம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். உடனே ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு 3 மாசமா 6 மாசமா கழிச்சு இன்னொரு இன்கிரிமெண்ட் அவனுக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே திரும்ப அவன் கேட்கிறான், எனக்கு கூடுதலா கொடுத்துருக்கீங்க. உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமென், இல்ல தம்பி நீ வந்த பிறகு என்னோட தொழில மாற்றம், என்னோட தொழில முன்னேற்றம், ஏன்னா நான் உன்னை பல முறை கவனிச்சிட்டேன், இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நீ எனக்காக உங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ற, எனக்காக ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்யற ஒரே ஒரு ஆள் இந்த கான்ட்ராக்ட் இந்த குரூப்லயே உன்னை மட்டும் தான் நான் பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது, நீ ஜெபம் பண்றனால எனக்காக நீ கடவுள்கிட்ட ஆண்டவர்ட்ட நீ ஜெபம் பண்றனால உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார், என்ன நீ வந்த பிறகுதெல்லாம் நடக்குது. அப்போ நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்படி ஆசீர்வாதம் வர்றதை நான் கவனிச்சேன், அதனால உன் ஆசீர்வாதம் வரும்னு தெரிஞ்சதுனால உனக்கு இன்கிரிமெண்ட் கூட்டி தரேன்னு சொன்னாரா. நல்ல கவனிங்க, அந்த ஒரு வருஷம் மேல முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் வேலையில அந்த அதுக்குள்ள இவனுக்கு கொஞ்சம் நல்ல வேலையில கத்துக்கிட்ட திறமைதான் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, உனக்கு இனிமே உனக்கு என்கிட்ட வேலை இல்ல, நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்ன தெரியும் சொல்லிட்டீங்க, நான் எங்க போவேன்னு வேலை உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொன்னோன்னே, தம்பி நீ என்கிட்ட இனிமே வேலைக்காரன வேலை செய்ய வேண்டாம், எனக்கு 5-6 இடத்துல பில்டிங் வேலை நடக்குது, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட சப் கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுக்குறேன், நீ வேலைக்காரன வேலை செய்ய வேண்டாம், கான்ட்ராக்டா வேலை செய்ய, சப் கான்ட்ராக்ட். ஆமென். உடனே பாத்தீங்கன்னா வேலைக்காரன் நிலைமையில இப்போ வேலை படிச்சுட்டா பார்த்தீங்களா, தெரியும் இல்லையா, அந்த வேலை பழக்கத்தை நிமித்தம் வேலைக்காரன் இருந்தவன் இப்போ சம்பளம் வாங்கினவன் சப் கான்ட்ராக்ட் இவன் எடுத்து இவன் மூலம் ஒரு 10 பேருக்கு கான்ட்ராக்ட்னா வேலை பிடிக்கணும்ல, இவரே ஆலயம் கொடுத்து கவனிச்சு சொல்லிருக்காரு, சப் கான்ட்ராக்ட் வேலை பிடிச்சவங்க இருக்கிறாரு, இவன் வேலை நிதானம் பார்த்திருக்கிறாரு, ஆண்டுடைய பிள்ளை இல்லையா, கர்த்தர் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறாரு, வேலை இவன் செஞ்ச வேலை நல்லா இருக்கு. அப்போ இந்த சப் கான்ட்ராக்ட் ஆனவன கான்ட்ராக்டா மாத்தி இருக்கிறாரு, கான்ட்ராக்டா மாத்தின இவனை கடைசில பார்ட்னரா எடுத்துட்டார். ஆமென். துபாய் தான் நினைக்கிறேன் சொல்றது. போனா கவனிங்க, இவங்க போனா மான்சல் ஆசிரியர் பெரிய ஊழியக்காரர்கள் போனா, ஆமென், அவங்க காரை 4 விதமான பைக், பெரிய பெரிய கார், சொந்த வீடு, பங்களா, வீடு வாசல் இருக்கான். ஊழியக்காரங்க போனா இவர் தான் போய் இப்ப யார் ஆயிட்டாரு, இவர் தான் போய் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவி செஞ்சு கொண்டு வந்து ஏர்போர்ட்ல இறக்கி ஏற்றி விடுற வேலை வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து செய்யறாரு. ஒரு காலத்துல யாரு, அந்த பையன். இன்னைக்கு இவர் இந்த விஷயத்தை கேட்டாரு, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு. இவர் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேச வராது, பெரிய ஆளை பார்த்தா பேசியாது, அப்படிலாம் தெரியாது. இன்னைக்கு ஒரு காலத்துல கூலிக்கு தகர செட்ல ஒரு ரூம்ல உட்கார்ந்து மனங்களை போட்டு சொல்லிட்டு இருந்தது. நான் சொல்றது இது போன்சிலாசே 3 விசேஷ கூட்டத்துல அவரா சொன்ன சாட்சி. ஆமென். நான் கேட்டு
அப்படி நெகிழ்ந்து போன தெரியுமா? இந்த மாதிரி இந்த யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைங்க. யாக்கோபு சொன்னானே, ஆமென், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? என்னை ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்தும், ரைட், ஓகே. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிற இடத்துல அவங்களை சுற்றி இருக்கிற, அவங்களுக்கு வேலை கொடுத்த, வீட்டை கொடுத்த, ஆசீர்வாதத்தை கொடுத்த, அவங்களுக்கு இந்த ஸ்தானத்தை ஏற்படுத்த மறக்காம ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே உயர்த்த, மேன்மைப்படுத்த, படிப்படியாய் உயர்த்த, மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவர். நம்பர் 1, நம் மூலம் மற்றவர்கள் என் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். இதே லாபான் சொன்னா, உன் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை குறிப்பினால் அர்த்தம் கவனித்தேன், பார்த்தேன், தெரிந்து கொண்டேன். இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் உன்னால், உன் மூலமாய் வந்தது என்று சொல்லும்படி கர்த்தர் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா சின்சியர், உண்மை, பரிசுத்தம், அர்ப்பணம் உள்ளவங்க தேவை. யார் அவங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவங்களை செலக்ட் பண்ண உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இரண்டாவது அந்த 43 வசனத்துல கடைசியா வாசித்தோமே, வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 1, நம் மூலம், என் மூலம், இவன் மூலம் மற்றவர்களுக்கு வேலை கொடுத்தவர்களுக்கு, யார் கையின் பிரயாசப்பட வேலை கொடுத்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம். 2, இவ்விதமாய் அந்த புருஷன், யார் அந்த புருஷன்? யாக்கோபு, வேலை செய்கிறவன். ஆமென். அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, கவனிங்க, என் மூலமா, உங்க மூலம், நம் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றா, அவங்களை மட்டுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னார். என்னை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? சாதாரணமாக அல்ல. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, 14 வருஷம் வராத நன்மை, 14 வருஷம் வராத ஆசீர்வாதம், 14 வருஷம் வராத ஆமென் வருமானம், ஆமென் 6 ஆண்டுகள்ல மிகவும் விருத்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். திரளான ஆடுகள், வேலைக்காரர், ஒட்டகம், கழுதை, உங்களுக்கு கழுது ஒட்டகத்துல கருத்து தருவார் சொல்ல, அது ஒன்னொன்றுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. கவனிங்க, நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்க, நீங்கள் வசதி வாய்ப்பா இருக்க, நீங்கள் மேன்மையா இருக்க, மத்த 4 பேர் மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. அதுக்கு ஒட்டகத்தை பண்ணார். ஒட்டகத்தை எங்க பிடிச்சி கட்டுவீங்க? ஹலோ, எனக்கு ஒட்டகத்தை தாரன்னு கேட்டு ஜெபம் பண்ண கூடாது. உங்களை 4 பேர் தலை நிமிர்ந்து நடக்கணும். இவனை அந்த ஏரியா ஜனங்க அப்படி பார்க்கணும், இதெல்லாம் தானே அவனை பார்ப்பாங்க. உங்களை உயர்வா மேன்மையா பார்க்க உங்களுக்கு என்ன வேணும்? அதையெல்லாம் கர்த்தர் தருவார், அதையெல்லாம் தந்து உயர்த்துவார், அதையெல்லாம் தந்து மேன்மைப்படுத்துவார். இந்த மனுஷன், இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தார். இதெல்லாம் விருத்தி வேணும், வளர்ச்சி வேணும். வியாபாரமா, சின்ன தொழிலா, ஆமென், கர்த்தர் உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை, உங்கள் அர்ப்பணம், கையின் பிரயாசம், ஆமென், வேலை செய்யத்தில் துரோகம் இல்லாமல் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற விஷயத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற காரியங்கள், ஆமென், உண்மை. அந்த உண்மையில மனுஷன் விருத்தி அடைவான், பரிமளாசனிக்கப்படுவான், உயர்த்தப்படுவான். இந்த பகல் நேரத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கவே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் பெருக்கி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தலை குனிஞ்சு நடக்கல, தலை நிமிர்ந்து நடக்க அர்ப்பணிப்போம். இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்கலாமா? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். திரளாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் கூட